என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மேத்யூ சாப்டர் 5 வெர்சஸ் 20. வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு ஒரு மலையின் மீது அமர்ந்து ஒரு நீண்ட ஒரு பிரசங்கத்தை செய்த ஒரு பகுதி. இந்த மலை பிரசங்கத்திலே கடவுளுடைய ராஜ்யத்திற்கு தகுதியான வாழ்க்கை வாழ்வது எப்படி, அல்லது யார் யார் எல்லாம் கடவுளுடைய ராஜ்யத்திற்கு தகுதியானவர்கள், அல்லது கடவுளுடைய ராஜ்யத்திற்கு தகுதியானவர்களுடைய பண்பு நலன்கள் எவ்விதமாய் இருக்க வேண்டும் என்கிற காரியங்களை இயேசு ஆண்டவர் போதித்தார் தெளிவாக. அப்படி அவர் போதிக்கும் போது அவர் ஒரு காரியத்தை இங்கே விளக்கி காட்டுகிறார். என்னவென்றால், ஆகவே அன்றைக்கிருந்த அந்த யூத மக்களுக்கு இந்த வேத பாரகரும் பரிசேயரும் தான் ஒரு உதாரணங்கள், எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு. அவ்விதமான சூழலில் இருக்கிற மக்களுக்குத்தான் இயேசு பரலோக ராஜ்யத்தினுடைய செய்தியை அறிவிக்க வருகிறார், அறிவித்து கொண்டிருக்கிறார். அப்படி அறிவிக்கும் போது அதுவரைக்கும் அவர்கள் பார்த்து வந்த, அவர்களுக்கு கற்றுத்தந்த, அல்லது அவர்கள் வாழ வேண்டிய முறைகளை வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு உதாரணங்களை கை காட்டி வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதி என்ன என்றும், அவர்களுடைய நீதியை விட அதிகமான நீதி இல்லாதவர்கள் யாரும், இவர் சொல்லுகிற, அதாவது இயேசு சொல்லுகிற தேவனுடைய ராஜ்யத்திற்குள் அல்லது கிங்டம் ஆஃப் ஹெவன் அதற்குள் பிரவேசிக்கவே முடியாது என்று சொல்லுகிறார். அது வரைக்கும் அவர்கள் பார்த்து வந்த பரிசேயர்கள் நன்றாக உடுத்துவார்கள், பொது இடங்களில் கைகளை உயர்த்தி நீண்ட ஜெபம் செய்வார்கள், அவர்களுடைய எல்லா சம்பாத்தியத்திலும் தசமபாகம் கொடுப்பார்கள். குறிப்பாக சின்ன சின்ன காரியங்கள், அவர்களுடைய தோட்டத்தில் விளைகிறதான புதினா அல்லது அவர்களுடைய தோட்டத்தில் விளைகிறதான சீரகம் அல்லது அந்த டில் என்கிறதான ஒரு சின்ன வாசனை திரவியம் என்கிற எல்லா விஷயத்திலையும் அவர்களுக்குள் ஒரு விளைச்சல் இருக்கிறது என்றால் அதில் கூட அவர்கள் தசமபாகம் கொடுப்பார்கள் என்று அவர்கள் நல்ல ஒரு உதாரணங்களாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு அந்த உதாரணங்களை காட்டி சொல்லுகிறார், அவர்கள் பெற்றிருக்கிற நீதியை விட அதிகமான நீதியை பெறாத எவனும் நான் சொல்லுகிறதான இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு, unless your righteousness surpasses their righteousness you will certainly not enter. நிச்சயமாக நுழைய முடியாது, கட்டாயமாக நுழைய முடியாது என்று சொல்லுகிறார். ஏன் என்றால் அவர்களுடைய நீதி, இந்த பரிசேயர்கள் அந்த வேதபாரகர்கள் என்பவர்களுடைய நீதி வெளிப்புறமானது. இட் இஸ் அவுட்வர்ட் ரைச்சஸ்னஸ். அவர்களுடைய நீதி இந்த பூமிக்கு உரியது. அவர்களுடைய நீதி அவர்களுக்கு இந்த பூமியில் இருக்கிற மனிதர்களிடம் கனத்தை பெற்று தருகிறது, மரியாதை பெற்று தருகிறது, உயர்வை பெற்று தருகிறது. ஆகவே வெளிப்புறமான நீதி உடைய, பூமிக்குரிய நீதி உடைய, மனிதர்களிடத்தில் கனத்தை பெற்று தருகிற நீதியை விட அதிகமான நீதி பெற்றிருக்கிறவர்கள், அடைந்திருக்கிறவர்கள், உடையவர்கள் மட்டுமே கடவுளுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும் என்று இயேசு சொல்லுகிறார். ஆக இந்த பரிசேயர்களுடைய வாழ்க்கையில சில காரியங்களை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். முதலாவது, அவர்கள் எவ்விதமானவர்கள் பரிசேயர்கள் வேதபாரகர்கள் என்பவர்கள் என்றால், அவர்கள் பாவிகள் என்று அவர்கள் யாரையெல்லாம் கருதுகிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் கூட உட்கார்ந்து சாப்பிடவும் மாட்டாங்க. they not even eat with sinners or tax collectors. திருப்புங்கள் மத்தேயு 9ஆம் அதிகாரம் அதனுடைய 10-11 ஆகிய வசனங்கள். பின்பு அவர் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில்
அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தி இருந்தார்கள். ஒரு போஜன பந்தியிலே இயேசுவுடைய சீஷர்கள் உட்காருகிறார்கள். அவர்களோடு அநேக பாவிகளும் ஆயக்காரரும் வந்து உட்கார்றாங்க. விச் மீன்ஸ் சாதாரண மக்கள் வந்து உட்கார்றாங்க, பொதுஜனங்கள் வந்து உட்கார்றாங்க, ஆயக்காரரும் உட்கார்றாங்க. இதை பார்த்த பரிசேயர் 11ஆம் வசனம் அவருடைய சீஷர்களை நோக்கி கேட்கிறாங்க, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன? அவர் எப்படி பாவிகளோடும் ஆயக்காரரோடும் உட்கார்ந்து சாப்பிடலாம் என்று கேட்கும் பட்சத்தில் இவர்கள் யார் என்றால் பாவிகளோடும் ஆயக்காரரோடும் அமர்ந்து சாப்பிடுகிறவர்கள் அல்ல. லூக்கா 15:2 பாருங்க, அதே விஷயம்தான். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொள்ளுகிறார், அதோடு கூட அவர்களோடு சாப்பிடுகிறார். பாவிகளோடு சாப்பிடுகிறார். பாவிகள் என்று பரிசேயர்கள் சொல்லுவது யாரை என்றால் அவர்களை தவிர்த்திருக்கிற மற்ற எல்லோரையுமே. பரிசேயர்கள் என்கிற கூட்டத்தை தவிர்த்து அல்லது வேதபாரகர்கள் பரிசேயர்கள் என்கிற கூட்டங்களை தவிர்த்து இருக்கிற பொதுஜனங்கள் எல்லோரையும் அவர்கள் பாவிகளாகத்தான் பார்க்கிறார்கள். ஆக பொதுஜனங்களோடு சாப்பிடுவதற்கு இவர்கள் முறுமுறுக்கிறார்கள், எப்படி இவர் சாப்பிடலாம் என்று. ஆகவே இந்த பரிசேயர்கள் பெற்றிருக்கிற நீதி என்ன? அவர்கள் ஒரு இடத்துல போய் பந்தியில உட்கார்ந்தாங்கன்னா அவர்களை சுற்றி உட்கார்ந்துருக்கவங்க அத்தனை பேருமே பரிசேயரா இருப்பாங்க, அல்லது வேதபாரகர்களா இருப்பாங்க, அல்லது சமுதாயத்திலே மிக உயர்ந்த பதவியில் அந்தஸ்தில் இருக்கிற ஓரளவுக்கான மக்களா இருப்பாங்க. அதை தவிர்த்து வேறு ஒருவரோடு உட்கார மாட்டாங்க. இது அவர்கள் வைத்துக் கொண்டிருந்த, அவர்களே வைத்துக் கொண்டிருந்த ஒரு நீதி. அவர்கள் இருந்த இன்னொரு காரியம் என்ன என்றால் மத்தேயு 12:1-2 அக்காலத்திலே இயேசு ஓய்வு நாளில் பயிர் வழியே போனார். அவருடைய சீஷர்கள் பசியாயிருந்து கதிர்களை கொய்து தின்ன தொடங்கினார்கள். பரிசேயர் அதை கண்டு அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை உம்முடைய சீஷர்கள் செய்கிறார்களே என்றார்கள். பசியாயிருக்கிற இயேசுவின் சீஷர்கள் பயிர் வழியாக கடந்து போகும்போது பயிர்களை கொய்து கைகளில் அதை நுமிட்டி சாப்பிடுறாங்க பசிக்கு. அது சாதாரண மனிதர்கள் செய்கிற காரியம்தான் பசி இருக்கும்போது. ஆனால் அது நடக்கிற அந்த இடத்துல கூட பரிசேயர்கள் இவர் பின்னாடி போயிட்டு இருக்காங்க, இவரை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஆகவே அதை அப்பொழுது பார்த்து உடனடியே கேட்கிறாங்க, ஓய்வு நாளில் செய்யத்தகாதது என்ன? பயிரை கொய்து கைகளில் நிமிட்டுவது, கைகளில் அதை சரி பண்ணுவது ஓய்வு நாளில் செய்யத்தகாதது ஆயிற்றே. அதை எப்படி செய்யலாம்? ஒரு பயிரை இப்படி கிள்ளி கைகளில் அதை இது பண்ணுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? How much time it take? அதிகபட்சம் ஒரு less than 1 minute டைம். அதை கூட இவர்கள் செய்கிறார்களே, எப்படி செய்யலாம் என்று கேட்கிறார்கள். ஆக ஒரு மனிதன் பசியா இருக்கும்போது ஒரு மரத்தில் இருக்கிற ஒரு பழத்தை அறுத்து சாப்பிடுவது இவர்களை பொறுத்த வரைக்கும் நீதி அல்ல என்கிற ஒரு நீதியை இவர்கள் உடையவர்கள். யோவான் 9 அதிலே இயேசு ஒரு குருடனை சுகமாக்குகிறார். சுகமான அந்த குருடனை 13ஆம் வசனம், குருடனாயிருந்த அவனை பரிசேயரிடத்திற்கு கொண்டு போனார்கள். ஏன் என்றால் இயேசு சேறு உண்டாக்கி அவன் கண்களை திறந்த நாள் ஓய்வு நாள். அப்பொழுது பரிசேயர் கேட்கிறாங்க அவர்கிட்ட, எப்படி பார்வை அடைந்தாய்? அதற்கு அவன் சொல்லுகிறான், அவர் என் கண்களின் மேல் சேற்றை பூசினார், ஆகவே நான் காண்கிறேன். அப்போ அந்த பரிசேயர் கேட்கிறாங்க, அந்த மனுஷன் ஓய்வு நாளை கை கொள்ளவில்லை. யாரு? இயேசு ஓய்வு நாளை கை கொள்ளவில்லை. ஏன் கை கொள்ளவில்லையா? அக்கார்டிங் டு தம், அவர் உமிழ்நீரை உமிழ்ந்து மண்ணிலே அதை சேராய் மாற்றி, அதாவது எவ்வளவு உமிழ்நீர் இருக்கும் ஒரு மனுஷனுடைய வாயில? எவ்வளவு உமிழ்நீர் இருக்கும்? ஒரு முறைக்கு நீங்க எவ்வளவு துப்ப முடியும்? அதிகபட்சம் லிட்டில் பிட். அது எவ்வளவு மண்ணை நீங்க கலக்கிறதுக்கு பயன்படும்? மேபி a pinch.
அவ்வளவுதான் பயன்படும். அதை அவர் கலக்கி எடுத்து அவன் கண்களில் பூசினாராம். இமிடியட்லி they said, ஓய்வு நாளுடைய சட்டம் உடைந்து விட்டது. அங்கு இயேசு அந்த சட்டங்களை உடைத்து விட்டார். ஓய்வு நாள் சட்டத்தை மீறி விட்டார். இதற்கெல்லாம் அவங்க இது பண்றாங்க பாருங்க. ஒரு மனிதனை இயேசு ஆண்டவர் சுகமாக்குகிறார். எப்படின்னா, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போன்றார். அவன் படுக்கை சுருட்டி எடுத்துக்கொண்டு போறான். அவன் படுத்துக்கிட்டு இருந்த படுக்கை, நீங்க நினைக்கிறது போல நம்ம பெட் வச்சிருக்கிறோமே அதெல்லாம் இல்லை. அந்த படுக்கை ஏதோ ஒரு சின்ன கிழிஞ்ச துணி இருக்கும், அல்லது ஏதாவது ஒரு பொத்தல் பாய் இருந்திருக்கும், அந்த நாட்கள்ல இருக்கிற ஏதாவது ஒரு கோணி பை இருந்திருக்கும். இதுதான் அந்த படுக்கை. அதை அவன் சுருட்டி எடுத்துக்கிட்டு தலைமையில வச்சுக்கிட்டு அல்லது அக்கல்ல வச்சுட்டு போவானா இருக்கும். ஓய்வு நாள்ல நீ இதை எடுத்துன்னு போகக்கூடாதே. ஏன் எடுத்துன்னு போற? ஓய்வு நாள் சட்டத்தை நீ உடைத்து விட்டாய். இதுதான் அந்த பரிசேயர்களும் வேதபாரர்களும் வைத்திருந்த நீதி. ஓய்வு நாளை அப்படியே கடைபிடிக்கிற ஒரு நீதி. ஓய்வு நாளில் பயிரை கொய்யக்கூடாது. ஓய்வு நாளில் சேரை கலக்கி பூசக்கூடாது. ஓய்வு நாளில் தன் படுக்கையை எடுத்துக்கொள்ளக்கூடாது, எடுத்து நடக்கக்கூடாது, தூக்கி கொள்ளக்கூடாது, பளு தூக்கக்கூடாது. ஆக இவ்விதமான ஒரு நீதியை உடையவர்கள் அவர்கள். அதுக்கப்புறம் முன்னோர்களுடைய பாரம்பரியத்தை அப்படியே கடைபிடிக்க வேண்டும் என்று உறுதியாய் நிற்கிறவர்கள் அவர்கள். முன்னோர்கள், அவர்களுடைய முன்னோர்களுடைய பாரம்பரியம், அதாவது பாரம்பரியம்னா ஆண்டாண்டு காலமாக செய்து வருகிற ஒரு பழக்கம், அவ்வளவுதான். பழக்கத்தை முன்னோர்கள் செய்து வந்த பழக்கத்தை அப்படியே செய்கிறவங்க. அதை செய்யாத அத்தனை பேரும் பாவிகள் அல்லது குற்றவாளிகள் என்று தீர்க்கிறவர்கள். பாருங்க, மத்தேயு 15ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இரண்டாம் வசனம். ஓரிடத்திலே அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து கேட்கிறாங்க, உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களுடைய பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள்? என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கை கழுவாம சாப்பிட்றாங்களே. கை கழுவாம சாப்பிடுகிறார்களே. கை கழுவி சாப்பிடுவது ஆரோக்கியமானது, அதில் தவறு இல்லை. ஒரு மனிதன் வெளியே வேலை செய்கிறாங்க, மண்ணை வெட்டி எடுத்து போடுறாங்க, மரத்தை வெட்டி எடுத்து போடுறாங்க, குப்பையை அள்ளி போடுறாங்க, நேரமாச்சு சாப்பிட வராங்க, கையை கழுவிட்டு சாப்பிட்றது தான் ஆரோக்கியம். ஏனென்றால் கைகளில் கிருமிகள் வந்துவிடக்கூடும். ஆனால் கைகள் சுத்தமாக இருக்கிற ஒருவன் கைகளை கழுவித்தான் சாப்பிட வேண்டும் என்கிற சட்டம் இல்லை. ஆனால் இவர்களுடைய முன்னோர்கள் கை கழுவுவாங்களாம். எப்படி கழுவுவாங்களாம் என்றால், கடையில் வேலை செய்துட்டு இருப்பாங்க, கடையிலேருந்து வீட்டுக்கு வந்தால் குளிக்காமல் சாப்பிட மாட்டாங்க, கைகளை கழுவாமல் சாப்பிட மாட்டாங்க. அவர்கள் உபயோகப்படுத்துகிற பாத்திரங்கள், கிண்ணங்கள், சொப்புகள் அல்லது அந்த மனைகள், உட்கார்ற இவைகளை எதையும் கழுவாமல் இது பண்ணாமல் சாப்பிடவே மாட்டாங்களாம். மார்க்கில் எழுதியிருக்குது இதை. ஆக அதை மார்க்கில் எங்க இருக்குன்னு சொல்லிடுறாங்க. மார்க் 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. மார்க் 7 2ஆம் வசனம். இதே வசனம் தான். கை கழுவாத அசுத்த கைகளினாலே சாப்பிடுகிறதை பார்த்து குற்றம் பிடித்தார்கள். 2ஆம் வசனம். ஏன் அப்படின்னா, அவங்க சொல்றாங்க, இந்த பரிசேயர்கள் முன்னோர்களுடைய பாரம்பரியத்தை கை கொள்வார்கள். எப்படி? அடிக்கடி கை கழுவினால் ஒழிய சாப்பிட மாட்டாங்க, கடையிலிருந்து வரும்போது ஸ்நானம் பண்ணாமல் சாப்பிட மாட்டார்கள், சொம்புகளையும் கிண்ணங்களையும் சொப்பு குடங்களையும் மனைகளையும் கழுவுகிறதும் அல்லாமல் வேறு அநேக ஆச்சாரங்களை கை கொண்டு வருவார்கள். இந்த வேதபாரகரும் பரிசேயரும், கூடுதலாக யூதர்கள் கூட இதுல. ஆக அவர்கள் முன்னோருடைய பாரம்பரியம் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். லூக்காவிலையும் எழுதியிருக்குங்க. லூக்கா 11ஆம் அதிகாரத்தினுடைய 37ஆம் வசனத்துல அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் பரிசேயன் ஒருவன் அவரை தன்னோடு கூட பகர் போஜனம் சாப்பிட வேண்டும் என்று கூப்பிடுகிறான். இயேசு போய் அவன் வீட்டில் அமருகிறார். சாப்பிடுவதற்கு பந்தியிலே அமர்ந்து அவர் சாப்பிட்டார். ஆனால் சாப்பிடும்போது அவர் கை கழுவவில்லை. இயேசு அங்க போட்டிருக்குங்க, அவர் போஜனம் பண்ணுகிறதுக்கு முன்பு கை கழுவாமல் இருந்ததை பார்த்த பரிசேயன் ஆச்சரியப்பட்டான். இயேசுவை அவன் ஏன் கூப்பிடுறான் வீட்டுக்கு? இயேசு ஒரு நல்ல போதகர், நன்றாக உபதேசிக்கிறார்,
ஆகவே அவர் என் வீட்டில் சாப்பிட்டால் எனக்கு ஒரு நன்மை, மகிழ்ச்சி, ஒரு ஆசீர்வாதம் என்று கூப்பிடுகிறான். இவரோ வீட்டுக்குள் வருகிறார், அமருகிறார், சாப்பாடு வைச்சோன்னா சாப்பிடுகிறார், கை கழுவல. இவனுக்கு ஆச்சரியமாகி விடுகிறது. காரணம், அவன் ஒரு பரிசேயன். கை கழுவாமல் எப்படி சாப்பிடலாம்? ஏன் அதை அவர்கள் அப்படி இருக்கிறாங்கன்னா, முன்னோர்களுடைய பாரம்பரியம். தங்கள் செயல்களை அல்லது தங்கள் கிரியைகளை மனிதர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காகவே செய்வார்கள். They do all their deeds to show up. மனிதர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காகவே. திருப்புங்கள் மத்தேயு 23ஆம் அதிகாரம். மத்தேயு 23 5ஆம் வசனம். இயேசு சொல்லுகிறார் பாருங்க, இந்த வேதபாரகரும் பரிசேயரும் தங்கள் கிரியைகளை எல்லாம் மனுஷர்கள் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். மனுஷர்கள் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். அவர்கள் செய்கிற கிரியை என்ன என்றால், ஒருவேளை யாருக்கோ கொடுப்பது, அல்லது ஒருவேளை போயிட்டே இருக்கிற நடு வீதியில நின்று கைகளை உயர்த்தி ஜெபம் பண்றது, அல்லது அவர்கள் உடுத்துகிற உடையிலே தொங்குகிற நாடாக்கள். ஏனென்றால் கடவுள் எண்ணாகமத்தில் அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்திருக்காரு. எண்ணாகமம் 15:38 கர்த்தர் சொல்லுகிறார், நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் பேசி அவர்கள் தங்கள் தலைமுறை தோறும் தங்கள் வஸ்திரங்களின் ஓரங்களிலே தொங்கல்களை உண்டாக்கி ஓரத்தின் தொங்கலிலே இளம் நீள நாடாவை கட்ட வேண்டும் என்று சொல். ஏன் என்றால், நீங்கள் பின்பற்றி சோரம் போகிற உங்கள் இருதயத்திற்கும் உங்கள் கண்களுக்கும் ஏற்க நடவாமல் அந்த நாடாவை பார்த்து, அந்த தொங்கலை பார்த்து, அதை பார்த்து கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் நினைத்து அவைகளின்படி செய்யும்படிக்கு அந்த தொங்கல் உங்களுக்கு இருக்க வேண்டும். நாடாவிலே நீங்கள் என் கற்பனைகளை எல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்து உங்கள் தேவனுக்கு பரிசுத்தராய் இருக்கும்படி அந்த தொங்கல்களை நீங்கள் எப்பொழுதும் பார்க்க வேண்டும், பார்ப்பீர்களாக. கடவுள் அவங்க கொடுத்த கட்டளை பார்த்தையா? நீ போடுற வஸ்திரத்துல தொங்கல் இருக்கணும். உபாகமத்தில் போட்டிருக்காரு 4 தொங்கல் இருக்கணும், 4 முனையிலையும் தொங்கல் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. உன் மேற்சட்டையினுடைய 4 முனையிலையும் தொங்கல் இருக்கணும். அந்த தொங்கல்ல இளம் நீள நாடாவை வைக்க வேண்டும். இது நீ வச்சு போட்டிருக்கும் போதெல்லாம் கர்த்தருடைய கற்பனை நினைவு கூறுவதற்கு அது ஒரு நினைவா இருக்கணும். இந்த மக்கள் என்ன பண்றாங்க? இது கடவுள் அவர்கள் எல்லோருக்கும் கொடுத்த சட்டம். இந்த பரிசேயர்கள் என்ன பண்றாங்கன்னா, வசனம் சொல்லுதீங்க, அவர்களுடைய காப்பு நாடாக்களை அகலமாக்குறாங்க. அவர் சொன்னது ஒரே ஒரு நாடாவை. they make it very large, அகலமான ஒரு நாடா. அதோடு கூட அந்த வஸ்திரத்தின் தொங்கலை கடவுள் சொன்னதை விட பெரிதாக்குறாங்க. ஏன்னா அதை எல்லாரும் போட மாட்டாங்க, பரிசேயர் மட்டும் தான் போடுவாங்க, அல்லது வேதபாரகர்கள் மட்டும் தான் போடுவாங்க. அவர்கள் நீளமான தொங்கல் அகலமான நாடா வைத்து கொண்டு வந்தாவே அவங்களுக்கு தெரியும், ஓ ஐயோ பயங்கரமான ஒரு பரிசுத்தர் அல்லது பயங்கரமான ஒரு ஆள் என்றது மக்கள் பார்த்த உடனே தெரிந்து கொள்வார்கள். ஆகவே தங்கள் கிரியைகளை எல்லாம் மனிதர்கள் பார்க்க வேண்டும் என்று செய்கிறார்கள். எப்படி? தொங்கலை நீளமாக்கி காப்பு நாடாவை அகலமாக்கி என்று. இவர்கள் எப்பொழுதுமே மனிதர்கள் தங்கள் கிரியைகளை பார்க்க வேண்டும் என்றே செய்கிற மக்கள் இவர்கள். மட்டுமல்ல, அவர்களுடைய இன்னொரு குணம் என்னன்னா, தே ஆர் மணி லவர்ஸ். தமிழ்ல சொல்வதா இருந்தா பண ஆசைன்றதை விட பொருளாசைக்காரர்கள் அவர்கள். லூக்கா 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இந்த வசனத்திற்கு முன்பு இயேசு ஒரு ஊமை சொல்லுகிறார். அந்த ஊமைக்கு முடிவிலே அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த உலகப் பொருட்கள் எல்லாம் அநீதியானவைகள், அவைகளில் உண்மையாய் இருக்க வேண்டும். அப்படி உண்மையாய் இல்லாதவனுக்கு மெய்யான பொருளை யாரும் ஒப்புவிக்க மாட்டார்கள் என்கிற ஒரு உண்மையை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து வருகிற போது 14ஆம் வசனம், இவைகளையெல்லாம் கேட்ட பொருளாசைக்காரராகிய பரிசேயர் இயேசுவை பார்த்து பரியாசம் பண்ணினார்கள் என்று வேதம் எழுதியிருக்கிறது. இயேசு பொருளை பற்றி கொள்வதை, பொருள் ஆசை உடையவர்களாய் இருப்பதை எதிர்த்து அது கூடாது என்று போதிக்கும் போது பொருளாசை உள்ளவர்களாகிய அவர்கள் இதை சொன்னவரை பார்த்து நகைக்கிறார்கள், சிரிக்கிறார்கள், பரியாசம் பண்ணுகிறார்கள். ஆக இவர்கள் பொருளாசை உடையவர்கள். மார்க் 12ஆம் அதிகாரத்துடைய 40ஆம் வசனம் சொல்லுது, விதவைகளுடைய வீடை அவர்கள் பட்சித்தார்கள்.
கணவன் இல்லை, பிள்ளைகளும் ஒருவேளை இல்லை, ஆனா வீடு இருக்குது அவங்களுக்கு. அந்த விதவையினுடைய பொருளை எப்படியாவது அபகரிப்பதற்கு, பட்சிப்பதற்கு இவர்களுக்கு வழி தெரியும். காரணம் என்ன? இவர்கள் பொருளாசைக்காரர். ஸோ நம்ம ஒன்று பார்த்துட்டே வரோம். அதுக்கடுத்து அவர்கள்ட்ட இருக்க இன்னொரு குணம் என்ன என்று பார்த்தீர்கள் என்றால், அவர்கள் சுயநீதிக்காரர்கள், செல்ஃப் ரைச்சஸ் பீப்புள். சுயநீதி. திருப்புங்கள் லூக்கா 18:9. இந்த வசனத்தில் பாருங்க, தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாக எண்ணுகிற சிலரை குறித்து ஒரு ஊமையை சொன்னார் இயேசு. தங்களை நீதிமான்கள், செல்ஃப் ரைச்சஸ், நான் தான் நீதிமான், மற்றவர்கள் அத்தனை பேரும் அநீதி ஆட்கள், அநீதி செய்கிறவர்கள் என்று நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. இயேசு சொல்றாரு, அந்த கூட்ட மக்களுக்கென்றே ஒரு ஊமை, ஒரு கதையை சொல்றாரு. அந்த கூட்டத்தில் யாரை அவர் செல்ஃப் ரைச்சஸ் மேனா காட்டுறாரு என்று பார்த்தால், ஒரு பரிசேயன், ஒரு ஆயக்காரன், இருவரும் ஜெபிக்க போகிறார்கள். ஆக தன்னை சுய நீதிமான் என்று நம்புகிறவன் யார்? இதுல பரிசேயன். they were self righteous people, சுயநீதி உடையவர்கள். தங்களுடைய நீதி தங்களை பாதுகாக்க போதும். என்ன நீதி? ஓய்வு நாளை கடைபிடிக்கிறேன், பாவிகளோடு சேருவதில்லை, முன்னோர்களுடைய பாரம்பரியப்படி செய்கிறேன் என்று அவர்களுக்கு வைத்திருக்கிற அந்த நீதிகள் இருக்குல்ல, அதன் அடிப்படையில் அவர்கள் ஒரு அளவுகோல் வைத்து, நான் நீதிமான், எனக்கு எதிராக இருக்கிற எல்லோருமே அநீதிமான் என்று தீர்ப்பிடுகிறார்கள். they were self righteous people, which means சுயநீதிக்காரர்கள். இதே லூக்கானுடைய 16ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 16:15. இயேசு அவர்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் மனுஷருக்கு முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள். you are showing yourself as righteous in the eyes of man. மனிதர்கள் கண்களில் தான் உங்களை நீங்கள் நீதியாக காட்டுறீங்க. ஆனால் கடவுள அதை பார்க்கும்போது அருவருப்பா இருக்குது கடவுளுக்கு. இவர்களுடைய நீதி அவர்களுடைய பார்வையில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு வச்சுட்டு இருக்காங்க. பட் காட் சீஸ் இன் அ மைக்ரோஸ்கோப், அது அருவருப்பா இருக்குது. இந்த பூச்சியும் புழுவும் நகர்றது போல, நாற்றம் எடுப்பது போல கடவுள் பார்க்கும்போது, பிகாஸ் காட்ஸ் சீயிங் லைக் மைக்ரோஸ்கோப், he can able to see anything. வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கனை தூரத்தில் இருக்கும் போதே அறிந்து கொள்ளுகிறார் அவர். பிகாஸ் இட் ஸ்டிங்ஸ், நாற்றம் எடுக்கும். உள்ள மறைச்சு, ஓலை வீட்டில் வாழ்ந்தவன் நான் ஊரில். நம்ம வீட்டில் இருக்க உணவுப் பொருட்கள் எல்லாத்தையும் எலிகள் எடுத்துக்கிட்டு ஓலையில் போய் உள்ள நுழைஞ்சிரும். சில நேரத்தில் செத்து போயிடும். வீட்டில் நாற்றம் அடிக்கும். எங்கடா நாற்றம் அடிக்குது தெரிஞ்சிடும், நமக்கு தெரிஞ்சிடும் நாற்றம் வந்தோன்னா எலி செத்து போச்சுன்னு. ஆனால் எங்க தெரியாது. ஆக தேடணும். தேடி அதை நம்ம எடுக்கிற வரைக்கும் வீட்டில் நாற்றம் இருக்கும். ஊதுபத்தி கொளுத்தி வச்சா, பவர்ஃபுல்லான ஊதுபத்தி கொளுத்தி வச்சா ஊதுபத்தியினுடைய ஸ்மெல் நம்ம மூக்குக்கு வருதே ஒழிய, ஆனால் அந்த நாற்றம் இருந்து கொண்டே இருக்கும். அதனால தான் வேதம் சொல்லுது, துன்மார்க்கனை தூரத்தில் அறிகிறார். பிகாஸ் இட் ஸ்டிங்ஸ், நாற்றம். இவர்களுடைய இந்த நீதி நாற்றம் பிடித்த ஒரு நீதி. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், அருவருப்பு என்று சொல்லுகிறார். தே ஆர் சுயநீதிக்காரர்கள், அருவருப்பான ஒரு நீதியை உடையவர்கள். லூக்கா 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 29. அதிலே ஒரு வேதபாரகன், அதாவது ஒரு வேதபாரகன், அது ஒரு நியாயசாஸ்திரி, எக்ஸ்பர்ட் இன் த லா, இயேசு ஆண்டவரிடத்துல வந்து கேட்கிறான், எது பிரதானமான கற்பனை என்று. ஆண்டவர் அவனுக்கு பதில் சொல்றாரு. அந்த இடத்துல பாருங்க, அவனுடைய மனசை பாருங்க. 29. அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதுள்ளவனாய் இயேசுவிட்ட கேட்கிறான், எனக்கு யார் பிறன் என்று. அவனுடைய இன்டென்ஷன் என்ன? தன்னை எப்படியாவது இயேசுவுக்கு நீதிமான் என்று காட்டிவிட வேண்டும். He wanted to show himself as a righteous to Jesus. யோவான் 9ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். யோவான் 9:34 வசனம்.
எப்படி உன் கண்களை குணமாக்கினார்? சேறு உண்டாக்கினார், பூசினார். பார்வை பெற்றுக்கொண்ட அந்த குருடனாய் இருந்தவன் சொல்லுகிறான், அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் எப்படி என் கண்களை குணமாக்க முடியும்? நம் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் பிறவி குருடனை கண்களை திறந்ததை கேட்கவே இல்லையே என்று அவன் சொல்லுகிறான். அவன் சொன்ன உடனே 34ஆம் வசனம் அவர்கள் சொல்றாங்க, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ? You see that what is their view on people? முழுவதும் பாவத்தில் பிறந்தாய். ஏன்? அவன் கண்ணு குருடா இருந்துச்சுல்ல, அதனாலேயே அவங்க என்னன்னு கன்சிடர் பண்ணாங்கன்னா, he born in a sin. அவன் பாவத்தில் பிறந்து விட்டவன், ஆகவே தான் அவன் கண் குருடா இருக்குது. their intention, their motives, their attitude எல்லாவற்றிலுமே தன்னை தவிர்த்து இருக்கிற மற்ற அத்தனை பேருமே, அல்லது தன் கூட்டத்தை தவிர்த்து, பரிசேயன் வேதபாரகர் என்ற கூட்டத்தை தவிர்த்திருக்க எல்லாருமே பாவி, நீசன். This is how they will see. இப்படி அவர்கள் வெளிப்புற வாழ்க்கைக்கு கூட உட்கார்றதில்ல, கரெக்டான அளவுக்கு எல்லாத்தையும் செஞ்சிருவேன் என்கிற வெளிப்புற வாழ்க்கைக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்ததுனால அவர்கள் கொலை செய்வதில்லை, அவர்கள் விபச்சாரம் செய்வது இல்லை, அவர்கள் பொய் சாட்சி சொல்வது இல்லை, அவர்கள் சத்தியம் பண்ணுவது இல்லை, அவர்கள் தங்கள் சிநேகிதர்கள் எல்லோரையும் நேசிப்பாங்க, தங்கள் நண்பர்கள் எல்லோரையும் நேசிப்பாங்க. இது எல்லாமே என்ன இயேசுவின் பார்வையில் என்றால் வெளிப்புறமான ஒரு நீதி, மனிதர்களால் கண்டு கொள்ள முடிகிற ஒரு நீதி, மனிதர்கள் கண்களுக்கு எளிதாக தெரிகிறதான ஒரு நீதி. ஆனால் இப்படிப்பட்ட குணநலன்கள் உடைய இவர்களுடைய உபதேசம் எப்படி இருந்துச்சு என்று பார்த்தா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீச்சிங் அவர்களுடைய டீச்சிங். திருப்புங்க மத்தேயு 23ஆம் அதிகாரத்திற்கு. மத்தேயு 23 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். இயேசு சொல்லுகிறார், வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள், அதாவது தலைமைத்துவத்தில் இருக்கிறார்கள் அல்லது போதிக்கிற இடத்தில் இருக்கிறார்கள். யாரு? இந்த வேதபாரகரும் பரிசேயரும். ஆகையால் நீங்கள் கை கொள்ள வேண்டும் என்று அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். இயேசு இந்த உலகத்தில் ஒரு புது வாழ்வு முறையை கற்று தந்து கொண்டிருக்கிறார். அப்படி கற்று தந்து கொண்டிருக்கும் போது வேதபாரகரும் பரிசேயரும் உங்களுக்கு கற்று தருகிறவர்களை எல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார் என்னும் பட்சத்தில் அவர்கள் கற்றுத்தருவதெல்லாம் சரியானவைகள். சரியானதை அவர்கள் கற்றுத்தரவில்லை என்று இயேசு கண்டுபிடித்துப்பார் என்றால் அவர்கள் கற்றுத்தருவதையெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லியிருக்க மாட்டார். இஃப் யூ ரியலி அண்டர்ஸ்டாண்ட், அவர்கள் எதை கற்றுத்தருகிறார்கள் என்றால் மோசேயினுடைய ஆகமம், அதாவது கடவுள் மோசே வழியாக கொடுத்த நியாயப்பிரமாணத்தை கற்றுத்தருகிறார்கள். ஆகவே அவர்கள் கற்றுத்தருகிறார்கள் மோசேயினுடைய புத்தகங்களிலிருந்து. அவர்கள் கற்றுத்தருகிறதை எல்லாம் செய்யுங்கள் என்று இயேசு சொல்லும் போது, they all according to law, it is correct, that's why they are teaching. ஆகவே இவர்களுடைய வெளிப்புற வாழ்க்கைக்கு கவனம் செலுத்துகிற இவர்கள், ஆனால் கற்றுத் தருகிறவர்கள் எல்லாம் சரியானவைகள், எல்லாம் சரியானவைகள் மட்டுமல்ல. அவர்களுடைய இன்னொரு கேரக்டர் என்ன? குட் கேரக்டர் என்றால் அதே அதிகாரத்தினுடைய 25ஆம் வசனம் பாருங்க. போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள். They always concentrate on cleaning the outside of the vessels. அவர்கள் வீட்டில் இருக்க எல்லா பாத்திரங்களுடைய வெளிப்புறத்தை சுத்தமாக்குவதிலே they concentrate. They put all the effort to clean outside. உங்க வீட்டில் இருக்கிற கப்பு அல்லது கிண்ணம் அல்லது பாத்திரங்கள்ல வெளியே சுத்தமா இருக்குது, ஆனா உள்ள அழுக்கா இருக்குது என்கிற பாத்திரத்தை நீங்க எதெல்லாம் பயன்படுத்துவீங்க? You will not use any of those. அட்லீஸ்ட் வெளியே அழுக்கா இருக்குது உள்ள சுத்தமா இருக்குதுன்னா கூட அவசியத்துக்கு எடுத்துக்குவீங்க, அவசரத்துக்கு எடுத்துக்கொள்வீங்க. ஆனா வெளியே சுத்தமா இருக்குது உள்ள அழுக்கா இருக்குது, நோ நோ. பட் இயேசு சொல்றாரு, அவர்கள் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறார்கள், ஆனால் உட்புறத்துல அழுக்கு, அநீதி, கொள்ளை. So they have a two good qualities instead of all these bad qualities. One, whatever they are teaching is good because they are teaching from Moses and they always clean outside.
அட்லீஸ்ட். அவுட் சைடு கூட க்ளீன் பண்ணலன்றது இட்ஸ் வெரி 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 சீரியஸ் திங். கிளீனிங் அவுட் சைடு இஸ் அட்லீஸ்ட் பெட்டர், பட் ஜீசஸ் வாஸ் கான்சன்ட்ரேட்டிங் ஹியர் அபவுட் கிளீனிங் இன்சைட். ஆகவே பிரியமானவர்களே, இந்த பரிசேயர்கள் வேதபாரர்கள் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இருப்பது எப்படி எப்படி அதிகமாக இருக்க முடியும் என்றால், அதை விளக்குவதற்குத்தான் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தினுடைய 21ஆம் வசனத்திலிருந்து மத்தேயு 6ஆம் அதிகாரத்தினுடைய 18ஆம் வசனம் வரைக்கும் இயேசாண்டவர் சொல்றாரு, கோபம் கொள்ளக்கூடாது, கொலை செய்யாமல் இருப்பதனாலே உன் வெளிப்புற நீதி நன்றாயிருக்கிறது நன்றாயிருக்கிறது. ஆனால் நான் என்ன சொல்லுகிறேன், உட்புறத்தை கழுவு. எப்படி? கோபம் கொள்ளாதே. கோபம் கொள்ளாமல் இருப்பதனாலே கோபம் பெருகி 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 அது பொங்கி வெளியே வந்து கொலையாய் மாறுகிறது. அவன் கொலை செய்வதில்லை, உள்ள கோபத்தை பொங்காம வச்சுட்டு இருக்கிறான். ஆகவே நான் சொல்லுகிறேன், கோபம் கொள்ளாதே, so that inside will be clean. இன்சைட் கிளீனா இருக்கும்போது அவுட் சைடு ஆட்டோமேட்டிக்லி வில் கிளீன். தட்ஸ் வாட் ஜீசஸ் வே. அவன் விபச்சாரம் செய்வதில்லை, ஒரு விபச்சாரி வீட்டுக்கு போறதில்லை பரிசேயன். நான் சொல்லுகிறேன், டோன்ட் லஸ்ட் வித் யுவர் ஹைஸ், so that your inside will be clean. Because it is clean, you will not go adultery. இதுதான் இயேசுவினுடைய வழி, பொய் சாட்சி சொல்றது இல்லாம. ஆகவே அவனுடைய வெளிப்புற நீதி கரெக்டா இருக்குது. பொய் சாட்சி சொல்வதற்கு உங்களுக்கு நேரம் எப்ப கிடைக்கும், வாய்ப்பு எப்ப கிடைக்கும் என்றால், ஒரு கொலையை பார்த்துடுறீங்க அல்லது ஒரு திருட பார்த்துடுறீங்க, நீங்க தான் பார்த்த விட்னஸ் என்று சொல்லி உங்களை கொண்டு போயிட்டு கோர்ட்ல விசாரிக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீர்களா, அவன் தான் கொலை பண்ணான்னு பார்த்துட்டு, அவர் தான் கொலை பண்ணாரு, ஆனா நீங்க சொல்ல வேணாம்னு நினைக்கிறீங்க. அங்க ஒரு இல்ல அவர் இல்லை, நான் பார்த்தேன், அது அவர் இல்லைன்றீங்க. அது பொய் சாட்சி. கோர்ட்ல போய் சொல்றது பொய் சாட்சி, விசாரிக்கும் போது சொல்வது பொய் சாட்சி. ஆனா விசாரிப்பதற்கு வாய்ப்பே இல்லாத எத்தனையோ மக்கள் இந்த உலகத்துல உண்டு இல்லையா? அவர்களுக்கு அப்ப பொய் சாட்சி சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. பொய் சாட்சி சொல்ல வருகிற போது நீ பொய் சொல்றன் போதுதான் பொய் சாட்சி. ஆகவே அது வரைக்கும் நீ சொல்லாம இருக்கிற வரைக்கும் நீ உன்னுடைய நீதி நல்லா இருக்குது. இயேசு சொல்றாரு, பொய்யே சொல்லாத, நாட் ஈவன் டெல் த லைஸ். பொய் சாட்சி என்பது அவசியம் ஏற்படும் போது மட்டும்தான் கோர்ட்ல. ஆனா பொய் என்பது தினசரி வாழ்க்கையில் இருக்குது. டோன்ட் ஈவன் டெல் த லைஸ், உள்ளதை உள்ளது என்று சொல்லு என்று சொல்லுகிறார். அப்படியே அவர்கள் தங்கள் சிநேகிதர்கள் எல்லோரையும் சிநேகிக்கிறவர்கள், தங்கள் நண்பர்களை மட்டும் வாழ்த்துகிறவர்கள். இயேசு சொல்றாரு, லவ் யுவர் எனிமீஸ், உன் சத்ருவை நேசி, உங்களை பகைக்கிறவர்களை ஆசீர்வதி, உங்களை விரோதிக்கிறவர்கள், துன்பப்படுத்துகிறவர்கள், நிந்திக்கிறவர்கள் ஜெபம் பண்ணு, ஆசீர்வதி. அதோடு கூட அவர்கள் தார தம்பட்டை அடிச்சு சத்தம் போட்டு எல்லாரும் கூப்பிட்டு, வா வா வா, நான் ஒரு 10 விதவைகளுக்கு புடவை தரேன் அல்லது 10 பிள்ளைகளுக்கு நான் நோட்டு புக் கொடுக்குறேன் என்று பண்ணுவாங்க. அந்த நாட்கள் அதெல்லாம் இல்லை. பட் வேற வேற உணவு கொடுக்கறது, எது கொடுக்கறதுனால அவங்க அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. இயேசு சொல்றாரு, கிவ் பட் நாட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அதர்ஸ். ஈவன் யுவர் ரைட் ஹேண்ட் கொடுக்கும்போது உன் லெஃப்ட் ஹேண்டுக்கே தெரிய வேணாம், அது உன் வலது கை கொடுப்பதை உன் இடது கை கூட அறிய வேண்டாம் என்று சொல்றாரு. அந்த அளவுக்கு நீ ரகசியமா கொடுக்க வேண்டும். ஜெபிப்பது, அவர்கள் கைகளை உயர்த்தி சந்தை வெளியில எல்லாரும் பார்க்கும்படி நீண்ட ஜெபம் பண்ணுவாங்களாம், நீண்ட ஜெபம் பண்ணுவாங்களாம். வேதம் சொல்லுகிறது. இயேசு சொல்றாரு, கதவை பூட்டிட்டு போய் ஜெபம் பண்ணு. கோ லாக் யுவர் டோர் அண்ட் ப்ரே இன்சைட். அதோடு கூட அவர்கள் ஃபாஸ்டிங் இருக்கும்போது, உபவாசம் இருக்கும்போது முகமெல்லாம் அப்படியே ரொம்ப சோகமா, அதாவது பசியா இருக்கிறோம், நாங்கள் ரொம்ப நாளாக சாப்பிடாம இருக்கிறோம், எச்ச கூட முழுங்காம இருக்கிறோம் பாரு, அங்கெல்லாம் அப்படியே ஒட்டி நிற்குது என்பது போல தெரியும்படியாய் முகவாடலாய் இருப்பார்கள். மற்றவங்களாம் பார்த்தோன்னே அவர் உபவாசமா இருக்கிறாரு என்று சொல்லணும். அவரு வாரத்துக்கு 3 முறை கம்பல்சரிங்க என்று அந்த நாட்களில் மக்கள் அவரை குறித்து ஒரு கருத்து வச்சிருக்க வேண்டும். அப்படி அவர்கள் நடந்து கொள்வாங்க. இயேசு சொல்றாரு, நீ என்னைக்கு உபவாசம் பண்றியோ அன்னைக்கு நல்ல எண்ணெய் தேய்ச்சி பளிச்சுன்னு இரு. They might think that as though you are free feasting. நீ இப்பதான் விருந்து முடிச்சுட்டு வந்திருக்கிற என்பது போல அவர்கள் நினைக்கணும். ஆகவே உன் உபவாசம் வெளியே தெரியக்கூடாது. You see that? இயேசுவினுடைய எல்லா போதனையும் அந்த வசனங்கள்ல பார்த்தீங்கன்னா இன்சைடு. ஆக ஜீசஸ் வாஸ் டீச்சிங் ஹியர் how
யுவர் ரைச்சஸ் வில் பி சர்பாஸ் த ரைச்சஸ்னஸ் ஆஃப் பாரிசிஸ். அவர்களுடைய ரைச்சஸ் என்னன்னு காட்டணும் நம்ம. அப்போ அதை சர்பாஸ் பண்றதுக்கு உனக்கு என்னென்ன வழி இருக்குது என்றால், கோபம் கொள்ளாதே, உள்ளே சுத்தமாக்கு. இச்சை கொள்ளாதே, உள்ளே சுத்தமாக்கு. பொய் சொல்லாதே, உள்ளே சுத்தமாக்கு. ரகசியமாய் கொடு, எதிரியை நேசி, ரகசியமாய் ஜெபி. அதாவது மனிதர்கள் பார்க்கும்படி ஜெபிக்காது. இப்போ இங்க சபையில வந்துட்டு பிரதர் வசந்த் வந்து ப்ரேயர் பண்ணுவார்னாக்கா ப்ரேயர் பண்ண தான் பண்ணணும், பண்ண மாட்டேன்னு சொன்னா அது சின்னு. ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட் அண்ட் ப்ரேனாக்கா ப்ரேயர் பண்ணுங்க. இங்க வந்து இட் இஸ் கிவிங் அ ஆப்பர்ச்சுனிட்டி. பட் போயிட்டே இருக்கும்போது நடு ரோட்ல கார் நிக்க வச்சு இறங்கி கை தூக்கி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறது, that is not what here. But they used to do that one. மார்க்கெட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க, திடீர்னு ஒரு கூட்டத்தை பார்த்தோன்னா கை நீட்டி ஜெபம் பண்ணுவாங்க. தட்ஸ் வாட். அவங்க அந்த பார்வைக்கு நீண்ட ஜெபம் இயேசுவே சொல்றாருன்னா சும்மா விளையாட்டுக்கு சொல்றாரா? நோ நோ நோ, he is telling the truth. He never lied. இயேசு never பொய் சொன்னதே கிடையாது, அவர் உண்மையை தான் சொல்றாரு. அவிதமான மக்கள். ஆகவே பிரியமானவர்களே, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் த கிங்டம் ஆஃப் ஹெவன். அதற்குள் பிரவேசிப்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டவர்கள், ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டவர்கள். ஆனால் அழைக்கப்பட்ட நாம் அதில் பிரவேசிக்காமல் போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகவே இயேசு சொல்றாரு, நீ உன்னுடைய ஸ்டாண்டர்ட் எதுவா இருக்கணும் என்றால் உட்புற தூய்மை, உட்புறத்தை தூய்மை, வெளிப்புற அலங்காரம் அல்ல. அவருக்கு இதெல்லாம் வெளிப்புற அலங்காரம். ஆனால் இயேசு உட்புற தூய்மையை, இன்னர் லைஃப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டு என்டர் இன் த கிங்டம் ஆஃப் த ஹெவன் என்று இயேசு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஏசாயால ஒரு வசனம் உண்டு 64, ஏசாயா 64:6. அதில் வேதம் சொல்லுகிறது, எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை. சாதாரண மனிதர்களாகிய அந்த இஸ்ரவேல் மக்களுடைய நீதிகளே, கர்த்தருடைய வசனத்தை கேட்டு வளர்ந்து அதன்படி செய்த அவர்களுடைய நீதிகளே அழுக்கான கந்தை, அழுக்கு ஆன கந்தை. நாம் எப்படி நீதியை பெற்றுக்கொள்வது என்றால், முதல் வசனம் ஒன்று காட்டுறங்க. கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 16. கலாத்தியர் 2:16. நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் சத்தியம் என்னவென்றால், நியாயப்பிரமாணம் என்று கடவுள் மோசேவின் வழியாய் கொடுத்த சட்டதிட்டங்களை கை கொள்வதினாலே ஒரு மனுஷனும் ஒரு நாளும் நீதிமான் ஆவதில்லை. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இந்த மக்கள் இயேசுவை தவிர்த்து நீதியை சம்பாதிக்க முயற்சித்தார்கள். ஓய்வு நாளை கடைபிடித்து, ஜெபித்து, கொடுத்து, ஃபாஸ்டிங் இருந்து, மற்றவர்களோடு சேராமல் இருந்து, முன்னோர்களுடைய பாரம்பரியத்தை கைப்பிடித்து என்று. ஆனால் அவர்களுக்கு தெரியல தாங்கள் ஒரு நாற்றம் பிடித்த ஒரு குப்பை வண்டின்னு. பண ஆசை, பொருள் ஆசை, சுயநீதி, பார்வைக்காக ஜெபம் என்ற பல்வேறு காரியங்களை உடையவர்களான ஒரு நாற்றம் பிடித்த குப்பை வண்டி அவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியல. பட் தே திங்க் தே வேர் ரைச்சஸ் பீப்புள், சுயநீதி. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? இவ்விதமான எந்த கிரியைகளை செய்வதனாலும் ஒரு மனிதன் நீதிமான ஆவது இல்லை. தட்ஸ் a fundamental thing we need to know. அப்போ எப்படி நாம் நீதிமானாக முடியும்? அவர்கள் ஏன் அதை செய்ய முடியல என்றால், திருப்புங்க ரோமர் 9ஆம் அதிகாரத்தினுடைய 32ஆம் வசனம். Why? Because that Israel people did not pursue it by faith, but as though it were by works they stumbled. அவர்கள் விசுவாசத்தினால் நீதி கிடைக்கிறது, விசுவாசித்தால் நீதி என்கிற ஒரு எளிய பிரமாணமாகிய உபதேசத்தை தவற விட்டுவிட்டு, கேட்க வாஞ்சிக்காமல், கிரியைகளினால் மட்டுமே, நியாயப்பிரமாணத்தை செய்வதனால் மட்டுமே, நியாயப்பிரமாணத்தில் ஒன்று தான் ஓய்வு நாளை கடைபிடிக்கிறது, நியாயப்பிரமாணத்தில் ஒன்று தான் தசம பாகம் கொடுக்கிறது, நியாயப்பிரமாணத்தில் ஒன்று தான்
அவர்கள் செய்து வந்த அநேக காரியங்கள். ஆக நியாயப்பிரமாணத்தை செய்வதனால் அவர்கள் முயற்சி பண்ணதுனால விசுவாசத்தினால் கிடைக்காமல், விசுவாசத்தினால் தேடாமல் அவர்களால் அதை அடைய முடியவில்லை. இந்த வேத பாரகரும் பரிசேயரும் அவர்களோடு கூட்ட சேர்ந்த அநேக இஸ்ரவேல் மக்களும் நீதியை அடையவே இல்லையா. they not attain that righteousness. but lot of நிறைய புரஜாதி மக்கள் அந்த நீதியை அடைந்து விட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதே வசனத்தில் எப்படி அடைஞ்சாங்களாம் என்றால் they come to that particular place to receive that righteousness by faith. விசுவாசத்தினால் அவர்கள் அதை அடைந்து விட்டார்கள். இதே ரோமர் 10:3 பாருங்க. அந்த மக்கள், இந்த யூத மக்கள், குறிப்பாக அந்த பரிசேயர்கள், அந்த வேதபாரர்கள், அவர்கள் தேவ நீதியை விட்டுவிட்டு சுயநீதியை நிலைநிறுத்துகிறார்கள். நம்ம ஏற்கனவே ஒரு செய்தி கேட்டோம். தேவநீதியை விட்டுவிட்டு சுயநீதியை அவர்கள் நிலைநிறுத்துகிறார்கள். எஸ், திஸ் இஸ் வாட் த சிச்சுவேஷன். ஆனா பவுல் நமக்கு ரொம்ப தெளிவா சொல்றாருங்க, விசுவாசத்தினால் மட்டுமே நீதி என்று. விசுவாசத்தினால் மட்டுமே நீதி என்று சொல்லுகிறார். இதை விளக்குவதற்கு அவர் அழகா ஆபிரகாமுடைய சம்பவத்தை சொல்றாரு. ரோமர் 4ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி 10 வசனத்தை வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, கடவுள் ஆபிரகாமுக்கு குழந்தை தருவேன் என்று சொன்னார். அதை கேட்ட அவனுடைய சரீரம் செத்து போயிருந்தது, அவனுடைய மனைவியினுடைய கர்ப்பம் செத்து போயிருந்தது. ஆக இயற்கைப்படி பார்க்கும்போது அவனுடைய சரீரமும் மனைவியினுடைய சரீரம் செத்து போயிற்று. குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியே இல்லாத ஒரு அளவுக்கான நிலை ஆகிவிட்டது. ஆனால் அவன் அதை விசுவாசித்தான், கடவுளுடைய வார்த்தையை விசுவாசித்தான். அவன் விசுவாசித்தான் அல்லவா, அதை கடவுள் நீதியாக எடுத்துக்கொண்டார். அவன் விசுவாசித்ததை கடவுள் நீதியாக எடுத்துக்கொண்டார். அது அவனுக்கு நீதி என்று எண்ணப்பட்டது. ரோமர் 4ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி 23, 24, 25 படிங்க. ஆக அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதி ஆயிற்று. இது ஏன் இப்பொழுது எழுதப்பட்டிருக்குது? அங்க சொல்றாரு பவுல், ஏன் எழுதப்பட்டிருக்குதுன்னா, இப்பொழுது உங்களில் யாராவது அதை விசுவாசித்தால், அதாவது கடவுளுடைய வார்த்தை விசுவாசித்தால் உங்களுக்கும் நீதி என்று, உங்களுக்கு நீதி கிடைக்கவே இது எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆகவே கடவுள் இயேசு இப்பொழுது சொன்னார், வேதபாரகருடைய நீதியை விட, பரிசேயருடைய நீதியை விட உங்க நீதி அதிகமா இருக்கணும் என்று. உங்களுக்கு எப்படி நீதி கிடைக்கும் என்றால், நியாயப்பிரமாணத்தை, அதாவது யூதர்களுக்கு கொடுத்த நியாயப்பிரமாணத்தை இப்பொழுது நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், ஆகவே நானும் அதை செய்கிறேன் என்று போய் செய்வதனால் கிடைக்காது. எப்படி கிடைக்கும் என்றால், இயேசு மீது விசுவாசம் வைக்கும்போது, இயேசுவை விசுவாசிக்கும் போது. திருப்புங்கள் பிலிப்பியர் 3:9. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருக்க அல்லது இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படி என்று சொல்லுகிறார். எப்படி உங்களுக்கு நீதி கிடைக்கும் என்றால், விசுவாசம் மூலமாய், தேவனால், கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் மட்டுமே உங்களுக்கு நீதி கிடைக்கும். தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு நீ என்னவா இருக்கணும்? நீதி உடையவனா இருக்கணும். பரிசேயரோட அதிகமான நீதி. அந்த நீதி என்பது கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக மட்டுமே வருகிறது என்று வேதம் சொல்லுச்சு இல்லையா? அந்த கிறிஸ்துவை விசுவாசிப்பதனாலே உனக்கு ஒரு நீதி கிடைக்குது இல்ல? That is the righteousness you can able to enter in the kingdom. That is the righteousness you can able to meet God. இன்னைக்கு நம்ம வாசிச்சுமே மத்தேயு 22ஆம் அதிகாரம், அதுல ஒரு ஊமை இயேசு சொன்னாரு. என்ன ஊமை சொன்னாரு? கல்யாண வீட்டுக்கு எல்லாரும் அழைக்கப்பட்டாங்க. அந்த கல்யாண வீட்டை அந்த அதிகாரி வந்து பார்க்கும்போது, அந்த ராஜா வந்து பார்க்கும்போது, ஒரு மனிதன் என்ன இல்லாம இருந்தான்? கல்யாண வஸ்திரம் தரிக்காமல் இருந்தாங்க. பிரியமானவர்களே, அவர்கள் எல்லாரும் யாரு? அங்கங்க முட்டுச்சந்துல, வேலி ஓரத்துல, சாலை ஓரத்துல உட்கார்ந்துட்டு இருந்த ஒண்ணுமில்லாதவங்க, ஏற்கனவே அழைப்பு பெறாதவர்கள், திடீரென்று அழைக்கப்பட்டவர்கள்.
திடீரென்று அழைக்கப்பட்டு எல்லாரும் கொண்டு வந்து உள்ள உட்கார வைக்கிறாங்க. அப்படி உட்கார வைக்கும்போது ராஜா பார்க்க வராரு. யாருக்கிட்டுமே இல்லாம தானே இருந்திருக்கணும் கணக்குப்படி வஸ்திரம். ஏன்னா அவங்க ஏற்கனவே தேவர் நாட் இன்ஃபார்ம்டு ஆல்ரெடி. ஆனா ஒருத்தங்கிட்ட மட்டும் இல்லாம இருந்துதான். வாட் தட் ப்ரூவ்ஸ்? பந்தி சாலைக்குள்ள வரும்போது கதவு கிட்ட எல்லாருக்கும் ஒரு ட்ரெஸ் கொடுத்துருப்பாங்க. கல்யாண விருந்து அட்டன் பண்ணோம்னா யூ நீட் டு வியர் திஸ் ஒன் பிகாஸ் கிங் வில் கம் அண்ட் விசிட் ஆல் ஆஃப் யூ. ஆகவே ஒரு மரியாதையா இருக்கணும், பொருத்தமா இருக்கணும் என்பதற்காக எல்லாருக்கும் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒருத்தன் ஐ டோன்ட் வாண்ட் திஸ்ன்னு சொல்லிட்டு வந்திருப்பான் உள்ள. ஐ எம் ஓகே வித் வாட் ஐ ஹாவ். ஆல்ரெடி ஐ எம் வேரிங் குட் ட்ரெஸ். ஈ மே பி நீடு, பட் நான் நல்ல ட்ரெஸ் வச்சிருக்கிறேன், எனக்கு வேண்டாம் என்று சொல்லியிருக்க கூடும். தட்ஸ் வாட் இட் ஹேப்பன். அப்போ ராஜா பார்க்குறாரு, உன்னுடைய ட்ரெஸ் எங்க? உனக்கு கொடுத்துருப்பாங்களே எங்கே? அவன் பேசாமல் இருக்கிறான். ஏன் பேசாமல் இருக்கிறான்? வேணான்னு சொல்லிட்டு வந்தான். எந்த போதும்னு சொல்லி நினச்சிக்கிட்டு வந்துட்டான். ராஜா என்ன பண்ணாராம்? அவனை பிடித்து அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இருளில், புறம்பான இருளில் போட்டார்கள். எஸ், கிறிஸ்துவினுடைய நீதி இல்லாமல் you cannot enter the kingdom. That is the highest righteousness. That righteousness you can gain, attain by believing in Jesus Christ and believing the work which Jesus done on the cross. அப்படி மட்டுமே உங்களுடைய நீதி பரிசேயனுடைய நீதியை விட அதிகமாக முடியும். அப்படி மட்டுமே உங்களுடைய நீதி வேதபாரகனுடைய நீதியை விட அதிகமாக முடியும். பிரியமானவர்களே, it is not simply our outside life corresponds God. No. நம்முடைய வெளிப்புற வாழ்க்கை ஒன்றுக்கும் உதவாது. மேபி மனிதர்கள் கண்களில் கொஞ்சம் கனத்தை பெற்றுத்தரும், மரியாதையை பெற்றுத்தரும், சில நல்ல வார்த்தைகளை சொல்ல வைக்கும், நல்ல மனுஷன், தாராளமான மனுஷன் என்றெல்லாம். அந்த வெளிப்புற வாழ்க்கை உடையவர்கள் தான் பரிசேயர்களும் வேதபாரகர்களும். அவர்களை விட அதிகமான நீதி உடைய அல்லது உச்சிதமான நீதியை உடைய இயேசுவினுடைய நீதியை உங்கள் ஒவ்வொருவருக்கும், இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கொடுத்திருக்கிறார். அதை கடைசி வரைக்கும் அணிந்து கொண்டிருங்க. யாரெல்லாம் இன்னும் இயேசு அண்டையில் வரலையோ அவர்கள் வந்து அந்த வஸ்திரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், அந்த நீதியை பெற்றுக்கொள்ளுங்கள். பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய ராஜ்யத்தில் பங்கெடுக்கிற அந்த உரிமையை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று வேதம் அழைக்கிறது. Take this word and give yourself to Jesus and accept his authority, his lordship over you, and be blessed. Enter in the kingdom of God. கண்களை மூடி ஜெபிப்போம்.